friends, இன்னைக்கு நம்ம வந்து 10th standard chapter 2 numbers and sequenceல important 2 marks பார்க்க போறோம். The first one, a and b are two positive integers such that a power b cross b power a equal to 800. Find a and b. இப்போ a and b நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 800 is equal to a power b cross b power a. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னது 800. அப்போ அது LCM மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். 800 2 z y 2 ஆல் பண்ணால் 400 repeat 200 it 200 50 இப்போ 50ன்றப்போ 25 நமக்கு 5ல தான் வரும். ஸோ அப்போ 5 அப்போ இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து எழுதணும். அப்போ 800 equal to 2 cross 2 cross 2 cross 2 cross 2 and 5 cross 5. அப்போ எத்தனை 2 இருக்குது 5 2 இருக்குது. அப்போ 2 power 5 cross 5 எத்தனை இருக்குது 2 இருக்குது. அப்போ 5 power 2. அப்போ நம்ம கொஸ்டின் என்னது a power b cross b power a. அப்போ இங்கே ஏன்ற இடத்துல என்ன இருக்குது 2 இருக்குது, bன்ற இடத்துல என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போ a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 5. அண்ட் தென் இங்கே இன்னொன்று என்ன இருக்குது a ஓட இடத்துல 5 இருக்குது, b ஓட இடத்துல 2 இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 2 ஆன்சர் இருக்குது. ஒன்று a equal to 2, b equal to 5 or a equal to 5, b equal to 2. Thank you. Second important 2 mark, find the HCF of the 25 25 25 and 36 36 36. இந்த ரெண்டு நம்பர் இருக்கும். HCFனா என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் நம்ம LCM மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ LCM ஆஃப் 25 25 25 ஆல்மோஸ்ட் 5ல் எண்டாச்சுன்னா நமக்கு 5 டேபிள் தான் வந்து மேக்ஸிமம் பாசிபிள். இப்போ 5 டேபிளில் போடுறப்ப 25க்கு 5 நிறைய பேர் LCMல தப்பு பண்ணுறது இந்த இடத்துல தான். அதாவது இப்போ 25 அப்படின்னு எடுத்து அப்படியே 5 போட்டுடுறோம். ஆனால் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு 2 பார்க்கணும். 2 வருமா வராது. அப்போ அந்த இடத்துல 0 போட்டுட்டு சேர்த்து 25 அப்படின்னு எடுத்து அது 5 போடணும். அடுத்தது பாருங்கள் 2 இருக்குது. இப்போ 2 வருமா வராது. அப்போ அங்கே 0 போட்டுடணும். இப்போ சேர்த்து 25. அப்போ 25 5 டைம் அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகணும். இப்போ 5 டேபிள் 10 10 1. இப்போ அடுத்த 3 டேபிளில் போடுறப்ப 9 வருமா. அப்போ 3 பேலன்ஸ் 1 இங்கே வந்துடும். திருப்பி 9 தான் வரும். இப்போ பேலன்ஸ் 2 இங்கே வந்துடும். இப்போ 2ன்றப்ப 20ன்றப்ப 18 வந்து 6 டேபிளில் வரும். பேலன்ஸ் 2 வரும். 21 7 டேபிளில் வரும். ரைட்டா. இப்போ அதே மாதிரி 7 டேபிளில் பார்த்தா 481 வரும். 481 ஆல்மோஸ்ட் எந்த டேபிள்லையும் வரல. இப்போது நம்ம அதுக்கு 13 டேபிளில் தான் வருது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 13 டேபிளில் தான் வருது. 13 டேபிளில் 37 இட் செல்ஃப் தான் வரும். ஸோ 37லேயே போட்டோம்னா 1. ஸோ இப்போ இதோட தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். இப்போ 5 எத்தனை இருக்குது 2 இருக்குது, 3 1 தான் இருக்குது. அப்புறம் ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸை வந்து எடுத்து எழுதிக்கணும். அடுத்த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க 36 36 36. அதுக்கான LCM 1. லைக் அதே மாதிரி தான் இப்போ 3 டேபிளில் 12 12 வந்துருக்கு. அதே மாதிரி 3 4 12. அடுத்த 1 வருமா வராது. அப்போ அங்கே 0 போட்டுட்டு சேர்த்தா 12. அப்போ அது என்னது 4. ஸோ அதே மாதிரி ஃபாலோயிங் அதே எப்படி LCM நம்ம பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே வந்துடணும். இப்போ கொஸ்டின் என்னது HCFனா என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்து இந்த நம்பருக்கு வந்தது, இந்த ஃபேக்டர் வந்து இந்த நம்பருக்கு வந்தது. ரைட்டா. இது இடத்துலையும் காமனாக இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். அப்போது இங்கே ஒரு 3 இருக்கு. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது 3 3 இருக்குது. அப்போ நம்ம ஒரு 3 எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 3 இப்போ 7 7 13 13 37 37 எடுத்தாச்சு. இப்போ இது நீங்கள் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதினாலும் ஓகே. இல்லை இது ரெண்டுத்துலையும் ஃபஸ்ட்டில் எங்கே காமனான நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் 10 101. அதே மாதிரி இங்கே என்ன வந்திருக்கு 10 இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துலையும் காமனாக வந்திருக்கு. அப்போது இது காமன் ஃபேக்டர் தானே கொஸ்டின். அப்போ இந்த காமன் ஃபேக்டர் தான் நமக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டில் தேர்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் என்னது இஃப் 13,824 is equal to 2 power a cross into 3 power b then find a and b. இப்போ 2 power a 3 power bயில் ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. LCM மெத்தட் ஃபஸ்ட்டு LCM 2 டேபிளில் போடுறோம். அதே தான் 13 வந்து வராது. அப்போ 12 வரும். எத்தனை டைம் 6 டைம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 இருக்கும். அந்த 1 வந்து இந்த 8 கூட போட்டுருவோமா. அப்போது 18 ஆகிடும். 18 2 டேபிளில் எத்தனை டைம் வரும் 9 டைம் வரும். இப்போ அடுத்த 2 வருமா. அப்போ 1. அடுத்தது 4 எத்தனை டைம் வரும் 2 டைம் 2. ஸோ அதே மாதிரி 2 டேபிளில் போட்டோன்னா 6 வந்து 3 டைம் வரும். 9 வருமா வராது. 8 தான் வரும். 4 டைம்ஸில் 8 வரும். அப்போ இதில் பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1 வந்து இந்த 1ஓட போட்டிங்கன்னா 11 ஆகிடும். 11 வருமா வராது. 10 தான் வரும். அப்போ 5 டைம்ஸ் 10 பேலன்ஸ் 1 இருக்குமா. அந்த 1 வந்து 2ஓட போட்டிங்கன்னா 12. அப்போ 12ன்றப்ப 6. ஃபர்தராக இது மாதிரி தான் LCM நம்ம கொண்டுட்டு வந்தோன்னா இட்ஸ் லாங் LCMமாக வந்து 3ல் நமக்கு ஸ்டாப் ஆகுது. இப்போ இதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 2 power a 3 power b. அப்போ 2க்கு பவரில் என்ன வரணும். அப்போ பாருங்கள் இதில் எத்தனை 2 இருக்குது மொத்தமாக 9 2 இருக்குது. ரைட்டுங்களா. அப்போ 2 power 9. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 3 power b 3 எத்தனை இருக்குது 3 3 இருக்குது. அப்போ 3 power 3. அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி 2ஓட பவரில் இருக்கிறது A ஆன்சர், 3ஓட பவரில் இருக்கிறது B ஆன்சர். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஃபைண்ட் த LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. இந்த தியரமை யூஸ் பண்ணி இந்த நம்பருக்கு LCM and HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 408க்கு வந்து LCM எடுக்கிறோம். அடுத்தது 170க்கு LCM எடுக்கிறோம். அப்போது 2 2 3 17 இதுலேயும் 2 5 17 வந்துடும். இப்போ 408க்கு பாருங்கள் 3 2 இருக்குது. இப்போ 2 power 3 into 3 into 17. 170க்கு பார்த்தீங்கன்னா 2 into 5 into 17 இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க LCM and HCF. இப்போ LCM என்னது least common multiply of 408 and இப்போ இது 170. இது ரெண்டுத்துக்கும் நம்ம எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதணும். இப்போ 2 power 3 3
17. இங்கே 2 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்துடுச்சு. ஸோ அதனால் 5 into 17. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2 power 3னா என்னது? 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8 into 3 into 5 into 7 10. ஆல்மோஸ்ட் பாருங்கள். இப்போது 8 into 3 into 5 இது என்னது? 120 வந்துடும். இப்போ இன்ட்டு 710 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2040 2040. இது வந்து எல்சிஎத்துக்கான ஆன்சர். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹச்சிஎஃப்ல என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பரை வந்து நம்ம எடுத்தால் போதும். இப்போ இங்கே பாருங்கள் 2 power 3 இங்கே 2. அப்போ காமன் எது? ஒரு 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ அந்த 2. இப்போ 3 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. இங்கே 5 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. காமன் என்ன இருக்குது? 17 இருக்குது. அப்போ அந்த 17 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 2 into 17 என்னது? 34. அவ்வளோதான். ஹச்சிஎஃபோட வேல்யூ வந்து 34, எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 2040. தேங்க்யூ.